கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, கண்ணீருடன் விதைத்தாலும் மகிழ்ச்சியுடன் அறுப்பாய். வேதாகம வசனம், சங்கீதம் 126:6. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றும் பலர் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாதது போல தோன்றுகிறது. இந்த நேரத்தில் தேவன் சொல்லும் வாக்குறுதி இதுதான்: கண்ணீருடன் விதைத்தாலும் மகிழ்ச்சியுடன் அறுப்பாய். ஒரு விவசாயி விதை விதைக்கும் போது உடனே அறுவடை கிடைப்பதில்லை. பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுபோல உங்கள் ஜெபம், உங்கள் உண்மை தன்மை, உங்கள் விசுவாசம், உங்கள் தியாகம், இவை அனைத்தும் தேவனுடைய பார்வையில் விதைகளாக இருக்கின்றன. இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் நாளை நீங்கள் சிரிப்பீர்கள். இன்று நீங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறீர்கள் என்றால் தேவன் சரியான நேரத்தில் பதிலளிப்பார். தேவனுடைய காலம் தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறுவதில்லை. எனவே சோர்ந்து போகாதீர்கள், விதைப்பதை நிறுத்தாதீர்கள், ஜெபிப்பதை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்கள் கண்ணீரை வீணாக்க மாட்டார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கண்ணீருடன் விதைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நினைவு கூறும். அவர்களுக்கு நம்பிக்கையையும் பொறுமையும் தந்து சரியான காலத்தில் மகிழ்ச்சியான அறுவடை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.